எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுசீந்திரன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இளையராஜா சாரோட மியூசிக்கில் நான்லாம் ஹீரோ நடிக்கன்னு எத்தனை நாளாக தவம் கிடந்திருக்கேன். ஆனால் முதல் படம் ஹீரோ நடிக்க படமே அவரோட மியூசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேனீஸ்வரன் நடிப்பது ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொடியூசர் மதன் சார் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஒரு கேரக்டர். அவர் ப்ரொடியூசர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார், அப்படி ஒரு கேரக்டர். சுசீந்திரன் சார் வேண்டிய எப்பவும் சொல்லுவார், எனக்கு சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து சுசீந்திரன் தெரியும், உனக்குள்ள கதை அமைஞ்சுன்னா அது நீ தான்டா ஹீரோ மாதிரி. திடீர்னு கூப்பிட்டு இது நீ பண்ணுறான்னாரு. அழகர் சாமியின் குதிரையில் நம்பி ஏறி சவாரி செய்கிறேன், அது என்னை எங்கேயோ கொண்டு விடும். சரியா? எல்லாருக்கும் தேங்க்ஸ், வணக்கம். நீங்கள் எதுக்கு அவங்கள தொட்டு பார்த்தேன்? எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் உட்கார்ந்ததுக்கு ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கிரேட் talented people, இளையராஜா சார், பாரதி ராஜா சார், சாரி பாலு மகேந்திர சார், அப்புறம் சசிகுமார் சார், வெற்றிமாறன் சார், என்னோட டைரக்டர் சுசீந்திரன் சார், எல்லாருமே இருக்காங்க. டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபிலிமில் வந்து ஹீரோயின்னு சொல்ல விட ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்குங்கன்னு சொல்லதா நல்லா இருக்கும். சுசீந்திரன் சார் கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். அவங்க தான் என்ன ஹீரோயின் அறிமுகமான வெண்ணிலா கபடி குழு, அதுக்கப்புறம் இப்போ அழகர் சாமியின் குதிரை. அதே மாதிரி இளையராஜா சாரோட கூட இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு கனவுல, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அந்த சாங்கில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாகியம் கிடைச்சிது. இப்போது இது சார் கூட செகண்ட் மூவி. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. என்ன பேசணும்னு தெரியாது. சார் முன்னாடி ஒரு 2 lines பாடணும்னு பெரிய ஆசை இருக்கு. உங்களோட பெர்மிஷன் இருந்தால் நான் ஸோ வித் யுவர் பெர்மிஷன் நான் அந்த சாங் காற்றில் வரும் கீதமே ஒரு 2 lines ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்து காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ப்ரொடியூசர் மதன் சார், டைரக்டர் சுசீந்திரன் சார், அப்புறம் ஹீரோ அப்புக்குட்டி சார், எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபிலிம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட எல்லாரோடையும் பிளெஸ்ஸிங் சப்போர்ட் எங்களுக்கு தேவையாக இருக்குது. நன்றி, வணக்கம். இசை தேவன் இருக்கும்போது அவர் கூட உட்காந்துருக்க ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி எனக்கு வாழ்நாளில் கிடைச்ச ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த ஸ்பெஷல் டேயை இன்னும் ஸ்பெஷலாக போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்காக நடக்கணும். அதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் மிஸ்டர் சுசீந்திரன் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் எல்லாம் பல இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ராஜா சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. ஸ்டுடியோ வந்து மீட் பண்ண எப்பா வெளியே போப்பான்னு சொல்லிட்டீங்களோ ஒரு பக்கம் பயம். அதனால் இதுதான் வரைக்கும் அதை நான் ட்ரை பண்ணல. ஸோ ப்ளீஸ் சார் இன்னைக்கு வந்து அந்த யாராவது ஃபோட்டோகிராஃபர் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். I'm so happy to see all the legends under one single roof. God is great and this is my memorable day. I would like to thank the whole team for selecting me, especially Bhaskar Shakti sir.
Sir, without you, I wouldn't have been over here. And I'm proud to be the part of Ilayaraja, sir. So I'm really so proud to be. And thank you so much. The songs have been released. We need the review. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் மேடை இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக என்னை அடையாளம் காட்டியது அண்ணன் சுசீந்திரன் தான். நான் வந்து என் ஸ்டில் இல்லாத இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனிலையும் நான் ஸ்டில் கொடுப்பேன். என்னை வந்து சேகர்னு ஒருத்தர் டீ கடைக்காரரு அண்ணன்கிட்ட முதல் முறையாக சொல்லி விட்டாரு. தீபாவளி படத்தில் ஒரு சின்ன மேட்ரு பண்ணேன், சின்ன சீன் பண்ணேன், சின்ன சீன் பண்ணேன். அண்ணன் கொடுத்தாரு. அதில் தான் அண்ணன் எனக்கு பழக்கம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெண்ணிலா கபடிக்குள்ளே கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு போய் வாய்ப்பு கேட்டேன். தம்பி இதில் வந்து சின்ன கேட்டிருப்பா பண்ண அப்படின்னாரு. சென்னை அப்படின்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா சின்ன ஒவ்வொரு சீனாக நிறையா படம் பண்ணிட்டேன், கொஞ்சம் த்ரோட்டாக கொடுங்கண்ணே அப்படின்னேன். எல்லாருக்கும் உள்ள ஆசை, நடிக்க ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் உள்ள ஆசை, த்ரோட்டாக கொடுங்கண்ணே, நான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவேனே அப்படின்னேன். சரிப்பா சொல்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் அனுப்பிச்சி விட்டார். திடீர்னு போனேன். கூப்பிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. என்னென்னா வெண்ணிலா கபடிக்குள்ளே அந்த 7 பேரில் நான் ஒருத்தனாக இருக்கக்கூடாதாங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஃபோன் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையெல்லாம் நடுங்குது, எனக்கு பேச முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா கூப்பிட்டு அண்ணன் சொன்னார், அது கதை லைட்டாக என்னோடய கேரக்டரை பற்றி சொன்னார். நான் ஏதோ சும்மா வேறு ஏதோ சொல்ல போகிறாரு நினச்சேன். இந்த கேரக்டர் நீ தான்டா பண்ணுற அப்படின்னாரு. என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சந்தோஷம். ஏன்னா என் லைஃப்பில் மாறின விஷயம் அது. லைஃப்பில் எல்லா நடிகரும் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னை மாத்திர நாள் அது வந்து சுசீந்திரன் தான் எங்களுக்கு பண்ணார். அதுமாதிரி அந்த படத்தில் லெலின் வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமும் அறிவுரைகள் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் வந்து பக்கபலம். உண்மை லெலின் வந்து ரொம்ப பக்கபலம். அதே மாதிரி இளையராஜா சாரோ ஐயா மியூசிக்கில் நடிக்கிறது பெரிய பாக்கியம். அது எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் நடிச்சிருக்க ஐயா மியூசிக் பண்ணியிருக்க பாட்டில் நான் நடிச்சிருக்கேன். அதுமாதிரி ஐயா வாய்ஸு இருக்கேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் தவமாக இருக்கும். அந்த தவம் வந்து எனக்கு சுசீந்திரன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ப்ரொடியூசர் சார் இது வரைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு என்றைக்குமே எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நடந்ததே கிடையாது. அவ்வளோ சூப்பராக கவனிச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சுசீந்திரன் தான். அதேமாதிரி வெண்ணிலா கபடி குழுங்கிற படம் வந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை காமெடி நடிகராக நடிக்கணும்னு நான் உள்ளுக்குள்ளே நினச்ச விஷயம், அது நான் அடைஞ்சிட்டேன். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து நான் என்னுடைய கனவுலையும் கூட நான் நினச்சதே கிடையாது. அதை சுசீந்திரன் சார் எனக்கு கொடுத்தாரு. அது சொல்லி எனக்கு அவர் வந்து நீ தாண்டா தம்பி மெயின் இந்த கேரக்டரில் அந்த படத்தை வந்து எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் பிரபாகர் இருக்காங்க, எல்லாருமே மெயின் தான். ஆனால் அந்த படத்தில் முக்கியமான நீ கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னார். அந்த நிகழ்வு வந்து எனக்கு அவர் சொல்லி அண்ணன் வந்து சொன்ன பெரிய சாக்காக இருந்தது. அது கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் ரூமுக்குள்ளே வந்து குளிச்சிக்கிட்டு கிடந்திருக்கேன், சிரிச்சிக்கிட்டு இருக்கேன், என் பாட்டு சிரிச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையில் நாளை காணாத ஒரு கனவு இது. அதை என்னுடைய காணாத ஒரு கனவையும் கண்ட கனவையும் நிறைவேற்றிய எங்கள் அண்ணன் சுசீந்திரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இதை விட்டு எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. இந்த இடத்துல எங்கள் அண்ணனை சொல்லி ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு லைஃப் கொடுத்துருக்காரு, என்னோட வாழ்க்கையை மாற்றிருக்காருன்னா அதுக்கு சுசீந்திரன் தான். தேங்க்ஸ். அவ்வளோ. இசை தந்தை இசை பிரம்மாவை வணங்குகிறேன். ரொம்ப பிரமிக்க வச்சுட்டான் தம்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வெற்றி வந்தவனை வெற்றிமாறன் சொன்னார், ஒரு 3 நாளைக்கு தூக்கம் வராதுல்ல அப்படின்னாரு. படம் ரிலீஸ் வரைக்குமே வராது, அதுக்கு முன்னாடியாவது பார்த்துடணும் அப்படியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா ஒரு நாவலை படமாக்குவதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு நாவலை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அந்த நாவலோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6-7 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாவல்னோடனே கிளம்புங்கன்றுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த நாவலை படமாக்கிற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த என் சகோதரன் சுசீந்திரனுக்கு நன்றி. இன்னும் மென்மேலும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன்.
ஏன்னா நாடோடிகள் ஷூட்டிங் அப்போ தான் வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் சசி கதிர் எல்லாரும் போயிட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த டைரக்டர்கிட்ட உடனே பேசணும் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி, டைரக்டர் சுசீந்திரன் சார் இருக்காரா, நான் சமுத்திரகனி பேசுகிறேன் அப்படின்னு. அண்ணே நான் தானே சுசி உன் தம்பினே அப்படின்னா, அவனா நீ வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா. அன்னைக்கு என்ன முக மலர்ச்சியோடு இருந்தானோ அதே முக மலர்ச்சி வரைக்கும் தான் இப்பவும் இருக்காரு. அது மாறலை, இது மாறாது. இதே சந்தோஷத்தோடு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் அடையணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னா பேசுகிறதுக்கு சில விஷயம்லாம் பிளான் பண்ணிட்டு வருவோம், இதெல்லாம் சொல்லலான்னு. இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த இடத்துலையே அந்த ஊருக்கு போய் அந்த திருவிழாவிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஜாய்ஸ் அண்ட் பெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு 7 to 8 minutes நம்ம பார்த்ததுலே இந்த படம் இன்னும் எவ்வளோவெல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கேன். அண்டு இது நாளைக்கே ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு இருக்குது. இது இமீடியட்டாக பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது. அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி வெரி ஏர்தி, ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு ராஜா சார் மியூசிக் பற்றியெல்லாம் நம்ம இங்கே பேசவே முடியாது. எப்படி வந்து எனக்கு வந்து அவரோட மியூசிக், எங்கள் அம்மாவுடைய அன்பு என்னவோ அதுதான் ராஜா சாரோட மியூசிக். அது எப்போவுமே கூடவே இருக்கும், நம்ம கஷ்டத்துலேயும் நம்ம சந்தோஷத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம கூடவே இருக்கும். அதுதான் ராஜா சார் மியூசிக். அந்த மியூசிக்கோட இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்ஸ். எனக்கே நக்கலா? எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அழகர்சாமி குதிரை பார்த்ததில். பாராட்டப்பட வேண்டிய படம். சுசீந்திரன் உண்மையிலே பாராட்டப்படக்கூடியவர். இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கணும் தைரியம் வந்தது வந்து நிச்சயம் அவரை பாராட்டணும். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த மதன் சாரையும் பாராட்டணும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அழகர்சாமி குதிரை நிச்சயமாக நம்மளாம் வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா இந்த படம் வெற்றி அடைஞ்சால் தான் நாவல்களும் சிறுகதையும் நிறையா படங்களாக எடுக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும். நம்ம அது நம்மளுடைய கடமையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு சாத்தியம் வந்து இந்தியன் சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தமிழக மக்கள் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுபோல் இசைஞானி இளையராஜா சார், அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம். அவர் கூட யார் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், யாரும் போய் பார்க்கலாம், யாரும் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். ஏன்னா பாண்டி சொன்னார் அவர் பக்கத்தில் கூட உட்கார முடியலன்ட்டு. நம்ம தமிழ்நாட்டு பொக்கிஷம், நம்ம போய் அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், பக்கத்துலேயும் உட்காரலாம். அது நம்மளால முடியும். அவரை தயவு செய்து இப்படியே சொல்லி சொல்லி நம்மகிட்ட இருந்து பிரித்து வைக்காதீங்க. இப்போ தான் நம்மளோட வந்து உட்காந்துருக்காரு. தயவுசெய்து அவரை நம்மளை வந்து பிரிக்காதீங்க. அவர் நம்ம மண்ணை சார்ந்தவர் தான். ஸோ இந்த படம் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் அப்புக்குட்டி பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. ஸோ அப்புக்குட்டியும் நான் வாழ்த்துறேன். நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் நாயகன் திரு இசைஞானி இளையராஜா சார், என் அருமை நண்பர் இயக்குனர் சுசீந்திரன் மற்றும் இந்த தயாரிப்பாளர், இந்த குழு, இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கண்டிப்பாக தமிழ் உலக சினிமா. இந்த படத்தை பார்த்துட்டு இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது ஆண்டனி சார் என்கிட்ட. ஆண்டனி சார் படத்தை பார்த்து சொல்லவே மாட்டார், எடிட்டர் ஆண்டனி சார். இந்த படத்தை பார்த்துட்டு ஐ திங்க் he said is one of the best film of the yearன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட மைனாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சாரோட மியூசிக்கில் சுசீந்திரா பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் சம்திங் ட்ரீம் கம் ட்ரூ சாரோட ஒர்க் பண்ணுறது. தேனீஸ்வர், இந்த டீம் மொத்தத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மைல் கலர் இருக்கும் தமிழ் சினிமா நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.